பாட் டூ பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நல்லா குட்டி குட்டியான மினி சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குக்கீஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி அவன்லேயும் செஞ்சு காமிச்சிருக்கேன். அவன் இல்லாதவங்க கடாய் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு 2 மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூலில் இருந்து வீட்டுக்கு வந்ததும் இந்த குக்கீஸை ஒரு சின்ன பவுலில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக காய்ச்சி ஆற விட்ட பால் கொஞ்சமாக ஊற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான குக்கி ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ இந்த மினி சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் ஒரு 160 கிராம் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்படியே யூஸ் பண்ண முடியாது. இதை லைட்டாக உருக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி உருக்கிக்கிட்டால் போதும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோட 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். இப்போ இதோட இன்னொரு 1/2 கப் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். அதாவது நான் இன்றைக்கி 2 கப் மாவு எடுக்க போகிறேன். 2 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு இந்த வெண்ணெயோட இந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு ஒரு விஸ்கை வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு விஸ்க் இருந்தாலே போதும். இப்போ சர்க்கரை ஓரளவு நல்லா கரைஞ்சிருச்சு. இதோட நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதோட முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஒரு முட்டை ஊற்றிருக்கேன். முட்டையை வழக்கம் போல் ஒரு சின்ன பவுலில் உடச்சி ஊற்றி அது நல்ல முட்டையா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ முட்டை ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா அடிச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா பீட் பண்ண நல்லா நுரைச்சி அப்படியே ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதோட நம்ம மாவை கலந்துக்கலாம். மாவு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் எடுத்திருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம இதோட சேர்த்துட்டு கலந்துக்கலாம். மாவை ஒரே நேரமாக கொட்டிட்டு கலக்காமல் ஒரு 2 ஸ்பூனாக போட்டுட்டு அதோட கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. பால் நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கணும். ஏன்னா 1/2 கப் பாலும் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சமாக மாவு போட்டுட்டு அடுத்ததாக கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு அப்படியே கலந்துக்கோங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் மாவு போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றிருக்கேன். இப்போ இதை கலந்துட்டு திரும்பவும் நம்ம மாவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க. பொதுவாக நம்ம குக்கீஸ் பண்ணும்போது மாவு கலந்துட்டு அதை ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணுவோம். இந்த குக்கிக்கு நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. மாவு கலந்துட்டு உடனே பேக் பண்ணலாம். அதே மாதிரி இது பேக்கிங்க்கு எடுத்துக்கிற டைமும் ரொம்ப கம்மியான டைம் தான். ஏன்னா நம்ம குட்டி குட்டி குக்கியாக தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போது நான் கடைசியாக மீதி கொஞ்சம் இருக்கிற பாலையும் ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம இதோட சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் நான் இன்றைக்கி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு கலந்தாச்சு. மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த குக்கி பைப்பிங் பேக் மூலமாக பண்ண போகிறோம். இந்த மாவை பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம ட்ரேயில் குக்கி பண்ண போகிறோம். ஸ்பூன் மூலமாகவோ கை மூலமாகவோ பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போ இதை நம்ம பைப்பிங் பேக்குக்கு மாற்றிக்கலாம். இப்போ பைப்பிங் பேக்கில் மாவு போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளிப்பு இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த எட்ஜை கட் பண்ணி விட்டுக்கோங்க.
நீங்கள் வந்து ரொம்ப குட்டியாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு ட்ரேயில், பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நான் உங்களுக்கு அவன் இல்லாமல் பேனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ மேலே இந்த மாதிரி எக்ஸஸாக தூக்கிட்டு இருக்கிற மாவை வந்து லைட்டாக கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நாம் ப்ரீஹீட்டட் அவனில் 160 டிகிரியில் வெறும் 5லேருந்து 7 நிமிஷம் வச்சா மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா சாக்லேட் வேணும்னா வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். இது பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம பேனில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். நான் வந்து ஒரு சின்ன தட்டில் அதே மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நான் சொன்ன மாதிரியே மாவு வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எப்படி பேனில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் நான் உள்ளே கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு நம்ம குக்கி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ நான் 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டாண்டில் நம்ம குக்கி பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டை வச்சுட்டு திரும்பவும் இதை மூடி போட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் இதை நல்லா பேக் பண்ணிக்கலாம். இது வந்து பேனில் பண்ணும்போது அவனில் பண்ணுறதை விட கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக எடுக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சைடில் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பித்ததும் இதை எடுத்து வெளியில் வச்சுருங்க. இப்போ இந்த குக்கி வந்து பேக் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அவனில் பண்ண குக்கீஸும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அவன்லேருந்து குக்கீஸை எடுக்கும்போது மேலே வந்து கொஞ்சம் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வேகலை அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிடாதீங்க. இது வந்து நல்லா ஆறி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் எடுத்துட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி அவனில் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கடாயில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முதல் செட்டு குக்கி பேக் ஆகிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். அதுக்கு அடுத்த செட்லாம் நீங்கள் வைக்கும்போது டக்குன்னு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து பேக் ஆகிடும். ஏன்னா வந்து ஆல்ரெடி அது ப்ரீஹீட்டட் ஆகிருக்கும் இல்லையா, அதனால் டக்குன்னு நீங்கள் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே ஒரு 3 ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், குக்கீஸ்க்கான ரெசிபி. அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான மினி சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸை உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.